நாடாளுமன்றத்துல இந்த டீலிமிட்டேஷன் பில் வந்து கொண்டு வரப்பட்டது. ஆனா பாஜகவால பெரும்பான்மையை வந்து நிரூபிக்க முடியல. மசோதா வந்து தோற்கடிக்கப்பட்டது. நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருந்தன்மையா வந்து டெல்லியை வீழ்த்தி விட்டது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. உண்மையிலேயே இதுல வீழ்த்தப்பட்டது பெண்களா என்னன்றத கொஞ்சம் அந்த டீலிமிட்டேஷன் பில்லை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தம்பி, இப்போதைக்கு டீலிமிட்டேஷனை பத்தி நிறைய பேருக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும். டீலிமிட்டேஷன்றது அடிப்படையில அம்பேத்கர் ஐயா உருவாக்கின சட்டம். ஒரு நாட்டுல வந்து மக்கள் தொகை கூட கூட அதுக்கு தகுந்தாப்புல எம்பிகளோட எண்ணிக்கையும் கூட்டணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகைக்கு ஒரு எம்பி, அப்போ மக்கள் தொகை நாளைக்கு கூடுச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல எம்பிகளுடைய விகிதாச்சாரமும் கூடணும் அப்படின்னு அவர் எழுதியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி 2-3 தடவை இந்தியால டீலிமிட்டேஷன் நடந்திருக்கு. நேரு காலத்துல, இந்திரா காந்தி காலத்துல, எல்லாத்துலயும். ஸோ இது சம்பந்தமான சரித்திரங்கள் இந்நேரம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய வீடியோஸ் வந்திருக்கு, பார்த்திருப்பாங்க. இப்ப நேத்து நடந்ததை இப்ப நடக்க போறது இதை மாத்திரம் பார்ப்போமே. இப்ப இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்னா, திமுக காங்கிரஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து இல்ல நாங்க டீலிமிட்டேஷன் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரளயம் பண்ணாங்க அசம்பிளில. அப்ப இதுல வந்து நாடாளுமன்றத்துல என்ன பண்ணாங்க, எதனால கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, இல்ல நீங்க வந்து இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து கிடைக்கக்கூடிய எம்பிகளுடைய எண்ணிக்கை வந்து விகிதாச்சாரம் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த பர்டிகுலர் விஷயத்தை தான் இங்க தமிழ்நாட்டுல உள்ள எல்லாருக்கும் வந்து பரப்புரை பண்ணி நம்ம மண்டையை கழுவுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இப்ப அடிப்படையில என்னன்னா, அங்க டெல்லியில உள்ளவங்க பார்லிமெண்ட்ல கிளியர் கட்டா சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. இப்ப 39 எம்பி தமிழ்நாட்டுக்கு இருக்கு, அதை அப்படியே டபுள் ஆக்கிற போறோம். அப்பனா 39 பிளஸ் இன்னொரு 39, அப்படின்னா எவ்வளவு தம்பி ஆகுது? 39 பிளஸ் 39னா 50% அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். ஆமா. அப்ப 50% அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிடுறோம்னா உங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் விகிதாச்சார அளவுல எந்த வகையிலையும் குறையாது அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கும் நம்ம ஆளுங்க வந்து சண்டை போட்டுச்சுங்க. இதுல அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் ஐயா கிட்ட கேட்டேன். அவர் வந்து ஒரு முஸ்லிம் பாய். அப்ப அவர்கிட்ட கேட்கும் போது, என்ன சார் நாசர் சார் இப்படி இந்த டீலிமிட்டேஷன் வந்து இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது, நாசர் சார் சொன்னதை நான் சொல்றேன். நாசர் சார் என்ன சொன்னாருன்னா, ஐயா நீ மக்கள் தொகை அடிப்படையில கொண்டு வந்தா முஸ்லிம்களுக்கு சாதகமானது அப்படின்னாரு. என்னது எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படிங்க மக்கள் தொகை அடிப்படையில கொண்டு வந்தா முஸ்லிமுக்கு சாதகமானதுன்னு சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, ஐயா கடந்த 25-30 வருஷமா மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் தொகை கூடி இருக்குது. ஏன்னா இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வந்து நிறைய குழந்தை பெற்றிருக்கிறாங்க. அவங்களால மக்கள் தொகை இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில மக்கள் தொகை கூடி இருக்கு. இப்ப கேரளாலேயே சில இடங்கள் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள்லாம் ஒரே ஏரியால தான் இருப்பாங்க அவ்வளவா. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மக்கள் தொகை கூடி இருக்கு. உத்தரப்பிரதேசத்தோ இல்ல வந்து வெஸ்ட் பெங்காலோ பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ஏரியாலாம் கவனிச்சீங்கன்னா மக்கள் தொகை கூடி இருக்குது. அப்ப மக்கள் தொகை கூடின விகிதாச்சாரத்தின் அடிப்படையில எடுத்தாங்கன்னா இஸ்லாமியர்கள் ஏரியா ஃபுல்லா எக்ஸ்ட்ராவா நிறைய தொகுதிகள் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்துடும். இப்ப திமுகவும் காங்கிரஸும் வேணும்னே இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை உருவாக்கிருச்சு சார் அப்படின்னாரு. எனக்கு இந்த ஆங்கிள் புரியவே இல்லை. எனக்கு என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஐயா இந்த திமுக காரன் என்ன சொல்றான், அதாவது நீ மக்கள் தொகை அடிப்படையில பண்ணினா எங்களுக்கு வந்து எம்பிகள் வந்து தமிழ்நாட்டுல குறைஞ்சு போயிடும்னு சொல்றான். கரெக்டா? ஆமா. சரி, எத்தனை எம்பியா குறையும் அப்படின்னா, ஒரு எம்பி இல்ல 2 எம்பி எண்ணிக்கையில குறைஞ்சு போயிடும்னு சொல்றான். அப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறான், அதாவது தமிழ்நாட்டுல மக்கள் தொகை குறைஞ்சனால எம்பிகளுடைய எண்ணிக்கை குறையும் அப்படின்னு தமிழ்நாட்டு சிஎம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒத்திக்கிறாப்ல. அப்ப இந்தியா லெவல்ல இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை கூடி இருக்குதே. அப்ப இஸ்லாமியர்கள் மக்கள் தொகை கூடுன அடிப்படையில பார்த்தோம்னா இஸ்லாமியர்களுக்கு எக்ஸ்ட்ராவா எத்தனை எம்பி வரும் அப்படின்னா குறைந்தபட்சம் 15 12 எம்பி வரும் எக்ஸ்ட்ராவா. அப்ப 15 12 எம்பி வந்து இஸ்லாமிய பகுதிகளுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். அப்ப இஸ்லாமிய பகுதிகளுக்கு அந்த 12-15 எம்பி கிடைக்கிறத தடுத்தது வந்து நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மிகப்பெரிய ஒரு 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 சரித்திர துரோகத்தை இஸ்லாமிய மக்களுக்கு பண்ணியிருக்கிறாரு ஸ்டாலினும் காங்கிரஸ் கட்சியும். அப்ப நான் எனக்கு தெரியாதனால கேட்டேன், எப்படி சார் நாசர் சார்
இவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு செயலை வந்து திமுகவும் காங்கிரஸும் செஞ்சுவிட்டு இஸ்லாமியர்களுக்கு முன்னாடி வந்து நிக்குது. இது ஒண்ணும் புரியல, எதனால சார் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, ஐயா இந்த காங்கிரஸ் கட்சி வந்து காந்தி குடும்ப கட்சின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், அது மிகப்பெரிய பொய். ராஜீவ் காந்தி செத்ததோட, இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி செத்ததோட இது காந்தி குடும்ப கட்சி கிடையாதுங்க, இது வந்து ஒரு யூத கட்சி அப்படின்னாரு. எனக்கு வந்து ஆடி போச்சு. என்னங்க யூத கட்சின்றீங்க அப்படின்னா, இப்ப இருக்கிறாங்களே இந்த சோனியா காந்தின்ற அம்மா, இந்த சோனியா காந்தின்ற அம்மாவுடைய ஒரிஜினல் பேர் வந்து ஆண்டனியோ மைனோ. மைனோ அப்படின்றது வந்து ஒரு யூத பேரு. இந்த அம்மா வந்து ஒரு இட்டாலியன் ஜூ, இத்தாலியில பிறந்த ஒரு யூத குடும்பத்துல இருந்து வந்த அம்மா தான் வந்து இந்த ஆண்டனியோ மைனோ அப்படின்ற சோனியா காந்தி. அந்த யூத குடும்பத்துல பிறந்த சில பேரு பின்னாடி கிறிஸ்துவ மதத்தை தழுவுனாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து மதம் தான் மாறி இருக்கிறாங்களே ஒழிய அவங்க இனம், யூதம்ன்றது இனம், மதம் கிடையாது. மதம் மாத்திரம் இல்ல, இனம். சோ இந்த அம்மா வந்து ஒரு யூத இனத்தை சேர்ந்தவங்க. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஜுதையோ கிறிஸ்டின் அலையன்ஸ் தான் இஸ்லாமியர்களை அழிச்சுக்கிட்டு இருக்குது. சோ இவங்க யூதர்கள் வந்து இஸ்லாமியர்களை அழிக்கக்கூடிய சிந்தனை உள்ளவங்க. ஏதோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த யூத சிந்தனையோட தான் இவங்க செயல்படுறாங்க. இஸ்லாமியர்களுக்கு அதிக ஓட்டுரிமை வந்துடக்கூடாது, இஸ்லாமியர்களுக்கு அதிக ரெப்ரசன்டேஷன் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே இவங்க செயல்படுறாங்க சார். அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எல்லா விஷயத்திலயுமே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிற விஜய், அவர் ஒரு கிறிஸ்துவரு, அவர் வந்து கரெக்டா இந்த விஷயத்துல இஸ்லாமியர்களுக்கு ஓட்டுரிமை கிடைக்க கூடாதுன்றதுக்காகவே இவர் இதோட போய் சேர்ந்துகிட்டாரு சார். அதனால இஸ்லாமியர்களை நல்லா துரோகம் பண்றாங்க இவங்க எல்லாரும். இது விவரம் தெரியாம படிக்காத இஸ்லாமியர்கள் இன்னும் இவங்களை நம்பி ஏமாந்துகிட்டு இருக்காங்கன்னாரு. சோ உண்மையிலேயே அதிகப்படியா இந்த சட்டம் நிறைவேறாததுனால துரோகம் இழைக்கப்பட்ட தோத்து போனவங்க யாரு அப்படின்னு சொன்னோம்னா இஸ்லாமிய மக்கள். பிஜேபிக்கு எந்த வகையால ஒரு பிரச்சனை கிடையாது. இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இவங்க கிறுக்கவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, அதாவது ஹிந்தி பெல்ட்டா அதனால பிஜேபி வந்துருமா? டேய், இத்தனை வருஷமா ஹிந்தி பெல்ட்ல காங்கிரஸ் தான்டா ஜெயிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப வெறும் 2 எம்பி தான் வச்சிருந்தானுங்க பிஜேபி. என்னமோ ஹிந்திக்காரன் எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுற மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிஜேபி ஏதாவது ஒண்ணு சொல்லி வந்துருவாங்க. அவங்களுக்கு இந்த ஹிந்தி பெல்ட் எல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, அக்கறையும் கிடையாது. இவங்க சும்மா ஏதாவது பேசுறதை பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அடிப்படையில என்னன்னா இப்ப இருக்கிற இதே விகிதாச்சாரம் கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுங்க, அதிகமா ஓகே நமக்கு சந்தோஷம் தான் பிஜேபி நினைக்கும். பிஜேபிக்கு என்ன இழக்க போகுது? ஒண்ணுமே கிடையாது. இதனால பிஜேபிக்கு எந்த இழப்பும் கிடையாது. நீங்க மக்கள் தொகை விகிதாச்சாரம் பிரகாரம் நீங்க எம்பிக்களோட எண்ணிக்கையை கூட்டினீங்கன்னா இஸ்லாமிய தொகுதிகள், இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய இடத்துலதான் எக்ஸ்ட்ரா தொகுதிகள் நிறைய வரும். அப்படி வந்துச்சுன்னா இஸ்லாமிய மக்கள் எப்படியும் பிஜேபிக்கு ஓட்டு போட போறது கிடையாது. அப்ப பார்லிமெண்ட்ல எனிவே இஸ்லாமிய ரெப்ரசன்டேஷன் இன்னும் அதிகமா தான் ஆக போகுது. அப்ப உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த சட்டம் வராதனால, நானா என்னுடைய மனசாட்சிக்கு சொல்றேன், இந்த சட்டம் வராதனால ஒரு வகையில பிஜேபிக்கு சாதகம் தான். ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த பில்லு வரும்போது அவங்க அகைன்ஸ்டா தானே இருக்காங்க. இவங்க பிளான் பண்ணி தான் இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்றாங்க. நீங்க மோடி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மதம் அது இதெல்லாம் அவர் பார்க்கல. இவங்க தான் சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இருக்கிறதுலே அதிகமா உதவிய ஈரானுக்கு செஞ்சது மோடி தான். 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு கையெழுத்து போட்டு காசா மக்களுக்கு உதவி பண்ணது மோடி தான். அதனாலதான் அவன் ஈரான்காரனே நம்ம கப்பல் வந்துச்சுன்னா அதை நம்ம தனியா ஓபன் பண்ணி விடுறா மோடிக்காகன்னு சொல்றான். இந்த பிறகு இங்க இருக்கிறவன் தான் வந்து நம்ம இவருக்கு இஸ்லாமிய விரோதி அப்படி இப்படின்னு பேசுவாரு. 15 வருஷமா அவர் ஆட்சியில இருக்காருங்க. 15 வருஷமா அவங்களுக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காரு. இதே 15 வருஷம் பாகிஸ்தான்ல இருந்து வந்தாங்கன்னா பாதி பேர் செத்துருப்பானுங்க. ஆனா இவங்க சும்மா சொல்ற காரணம் தெரியாம மோடி கெட்டவர் இஸ்லாமிய விரோதின்றது. உண்மை என்னன்னா இஸ்லாமிய மக்கள் கூடயே இருந்து அவங்க சோத்துல விச வைக்கிறவனுங்க இந்த காங்கிரஸ்காரனும் திமுக காரனும் தான். அதுக்கு இதுதான் ப்ரூஃப். நீ மக்கள் தொகை அடிப்படையில நீ இந்த வட்டம் எம்பிக்களோட எண்ணிக்கையை கூட்டியிருந்தீங்கன்னா அதிக இஸ்லாமியர்களுடைய எம்பி தொகுதி தான் அதிகமா வந்திருக்கும். இப்ப அந்த இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்றதுக்காகவே காங்கிரஸ், உண்மையான யூத காங்கிரஸ், இது வந்து காந்தி காங்கிரஸ் இல்லைங்க, இது யூத காங்கிரஸ். என்னைக்கு மைனோ குடும்பத்தினர், ஆண்டனியோ மைனோன்ற யூத குடும்பத்தினர் தலைமையில இந்த காங்கிரஸ் கட்சி நடக்குது. அந்த யூத அம்மாவுக்கு பிறந்த இன்னொரு யூத பையன் தான் வந்து ராகுல் காந்தி. அவர் பேர் தான் காந்தி, ஆனா அவருக்காக காந்திக்கு சம்பந்தம் கிடையாது. அவர்களாம் யூத வம்சாவளிகள். அதனாலதான் இவங்க பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்கால ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பேர் என்ன, ஒரு யூதன்.
அடிக்கடி ராகுல் காந்தி போய் அவங்க பாப்பார்ல அமெரிக்கால, அவன் பேர் என்ன தம்பி? ஜார்ஜ் சோரோஸ். ஜார்ஜ் சரோஸ்ன்ற யூதன், அவங்க கூட போய் சேர்ந்துக்குவானுங்க. அவங்க எல்லாரும் உலகத்துல உள்ள இஸ்லாமியர்களுக்கு விஷம் வைக்கிறவங்க, இஸ்லாமியர்களை அழிக்கிறோம்னு நினைக்கிறவங்க. அங்க அல் அக்ஸான்ற மசூதியை உடைச்சுட்டு அந்த இடத்துல வந்து சாலமன் டெம்பிள் கட்டணும்னு நினைக்கிற கோஷ்டிங்க. அவங்களோட தான் இவரே சொல்லிக்கிறாரு தான் ஒரு கிறிஸ்துவ விஜய்னு சொல்லி. அப்ப கிறிஸ்துவ விஜயும் அந்த யூதர்களும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்றதுக்கு இங்க வேலை செய்யறாங்க. இந்த விஷயத்துக்கு நடுவுல இந்த பெண்களுக்காக 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்ததையும் சேர்த்து அழிச்சு விட்டானுங்க. இவங்க பெண்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கானுங்க, இஸ்லாமியர்கள், இந்திய இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கானுங்க. இவ்வளவையும் பண்ணிவிட்டு இன்னமும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கானுங்க. விளங்காதவனுங்க இவனுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தம்பி நல்லது பண்ணானுங்க? இவங்க ஆட்சியில இருந்த எல்லா காலகட்டத்திலயும் இருக்கிற எல்லா பண்ணையும் துருட்டிட்டு போயிட்டானுங்க. இந்த விவசாய மக்களுக்கு ஒரு விவசாய கொள்முதல் எதுவும் பண்ணல. கஞ்சா மெத்தாம்பிட்டமின்னு சொல்லிட்டு ஊர் எல்லாத்தையும் வித்து இங்க இருக்கிற பெண்கள் எல்லாத்தையுமே சூறையாடிக்கிட்டு இருந்தானுங்க. காலேஜ்ல படிக்கிற பொம்பளை பிள்ளைய கூட திமுக காரன் விடல, உள்ள புகுந்து கற்பழிச்சான். இவங்களுக்கும் பெண்களுக்கும் ஆகவே ஆகாது. அதனால இவங்களுக்கு இது இவங்களுக்கு புதுசு கிடையாது. பொம்பளைனால இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு பெட்ரூம்ல மாத்திரம்தான் பொம்பளை இருக்கணும். ஆட்சியாளர்களா பெண்களை நிப்பாட்டி வச்சு பாக்குறதுக்கு திமுக காரனுக்கு பிடிக்காது. இவளுக்கு வந்து சட்டசபையில கேள்வி கேட்பாளுகள்லாம் நம்ம பதில் வேற சொல்லணுமான்னு சொல்லி ஏற்கனவே அம்மா ஜெயலலிதா அம்மாவை சட்டசபையில வச்சு இவங்க வந்து ட்ரெஸ் பிடிச்சு இழுத்தவனுங்க, விளங்காதவனுங்க. அதனால இவங்களுக்கு பெண்கள் 33% வர்றது இவங்களுக்கு பிடிக்காது. உண்மை என்னன்னா, நீங்க இந்த டீலிமிட்டேஷன் பண்ணி எண்ணிக்கையை கூட்டினாதான் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். இல்லைன்னா ஆர்டிகிள் 226A 236A அந்த சட்ட பிரகாரம் டீலிமிட்டேஷன் பண்ணாம பெண்களுக்கு இடஒதுக்கீடு இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்ப டீலிமிட்டேஷனும் பெண்கள் இடஒதுக்கீடும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்ததுதான். அவங்க பிஜேபி காரங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க, ஐயா தயவு செய்து பெண்களுக்காகவாவது நீ டீலிமிட்டேஷனை அலோவ் பண்ணு. நான் அதே விகிதாச்சார பிரகாரம் உனக்கு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரகாரம் பண்ண வேணாம், இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ணும்னு நீயும் காங்கிரஸ்காரனும் முடிவு பண்ணிட்ட, திமுகவும் காங்கிரஸும். அப்ப குறைந்தபட்சம் அப்ப எண்ணிக்கை அளவுல 50% அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி தரேன், அதுக்காவது ஒத்துக்குவா அப்படின்னாங்க. அதுக்கும் முடியாது. நான் இஸ்லாமியர்களும் நாசமா போகணும், இந்தியாவில பெண்கள் எந்த உரிமையும் பெறக்கூடாது, பெண்கள் ஒன்னா சேர்ந்து அமைப்பு எதுவும் வச்சுக்கல, அதனால அவங்களுக்கு எந்த ஒரு வாக்கியமும் கிடையாது. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு இனக்கூட்டத்துக்கும் ஒரு தலைமை இருக்கான், ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா பெண்களுக்குன்னு ஒரு தனி அமைப்பு இல்லை. அதனால பெண்களை பத்தி நாங்க வந்து ஏதாவது ஒரு பொய் சொல்லி அவங்களை ஏமாத்திக்குவோம். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் பாவம் படிக்காதவர்கள், அவங்களை ஈஸியா ஏமாத்திடுவோம். சோ இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்றோம், எங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில எங்களுக்கு எம்பி எண்ணிக்கையை கூட்டக்கூடாது, பெண்களுக்கு துரோகம் பண்றோம், எங்களுக்கு பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கூடாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவுலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடையாது. அதனால நாங்க ஈஸியா மீடியா ஃபுல்லா எங்க கண்ட்ரோல்ல இருக்கு, ஏமாத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா உலகார பாவி வேலையும் பண்ணிவிட்டு நல்லகுடி பரமசிவம் தூத்துக்குடி வெங்கலம்னு கொலையை பண்ணிட்டு வந்து நம்ம முன்னாடி நிக்கிறாப்புல சார். மிகப்பெரிய ஒரு 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 காவிய துரோகத்தை பண்ணியிருக்காரு உலக இஸ்லாமியர்களுக்கு, இந்திய இஸ்லாமியர்களுக்கு நம்ம திராவிட மாடல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொஞ்சம் இஸ்லாமியர்கள் யோசிச்சு பார்க்கணும். எண்ணிக்கையின் அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு எம்பி குறைஞ்சிரும்னா அதே எண்ணிக்கையின் அடிப்படையில இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை கூடி இருக்குமேடா, கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்களா? லூசாப்பா நீ யோசி அப்படின்னு நம்ம தான் இஸ்லாமியர்களை பார்த்து கேட்கணும்.